2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில அதிமுக வந்து கொஞ்சம் ப்ரொஜெக்ஷன் அடிப்படையில பாத்தீங்கன்னா வீக்கரா இருக்கு அப்படின்றது ஒரு பேசு பொருளாக மாறிட்டு இருந்தது. ஆனா வந்து எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா ரொம்ப தீயா இருக்குன்னே சொல்லலாம். அவர்களுடைய மேனிஃபெஸ்டோ அனௌன்ஸ் பண்ணதா இருக்கட்டும், அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து யார் யாரெல்லாம் இருப்பார்கள் அப்படின்ற ஒரு லிஸ்ட் இன்னைக்கு வந்து வெளியே வந்தது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி மயிலாப்பூர்ல இருந்து அவருடைய கேம்பெயினை ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்கிடையில பாத்தீங்கன்னா கூட்டணி பேச்சுவார்த்தை ஒட்டுமொத்தமாக முடிவு பெற்று விட்டது அப்படின்றதையும் இன்னைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அதிமுக 169 தொகுதிகளில் போட்டியிட போகுது அப்படின்றதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலவரமாக இருக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது 65 இடங்கள் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. பாஜகவுக்கு 27, பாமகவுக்கு 18, அமமுகவுக்கு 11, தமிழ் மாநில காங்கிரஸுக்கு வந்து 5, அதே மாதிரி ஐஜேகேக்கு 2, தமிழ்நாடு மக்கள் முன்னேற்ற கழகம் ஜான் பாண்டியனுடைய கட்சிக்கு 1, புரட்சி பாரதத்துக்கு 1 அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 65 தொகுதிகள் அப்படின்றது கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இப்ப நம்ம திரையில பாக்குறது வந்து பாஜகவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட 27 சட்டமன்ற தொகுதிகள். இந்த 27 சட்டமன்ற தொகுதிகள்ல பாத்தீங்கன்னா பெரிய பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா சென்னையை பொறுத்தவரையில பாஜக நிறைய இடங்கள்ல போட்டியிடுவதற்கான ஆர்வம் காமிக்கிறாங்க. உதாரணத்துக்கு மயிலாப்பூர், வேளச்சேரி, டி நகர் இந்த மாதிரியான தொகுதிகள்ல பாஜக வந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பேசப்பட்டது. ஆனா இந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது சென்னையில ஒரே ஒரு தொகுதி மயிலாப்பூர் மட்டும்தான் பாஜகவுக்கு ஒதுக்கியிருக்காங்க. இது அதிமுகவுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியா பாக்குறதா, இல்ல பாஜக வந்து எங்களுக்கு இதெல்லாம் வேணாம், எங்களுக்கு சென்னையில ஒரு தொகுதி மட்டும் கொடுங்க, மற்ற தொகுதிகளில் எங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி இந்த 4 தொகுதியும் அதிகமா பேசப்பட்டது. டி நகர், வேளச்சேரி, துறைமுகம், மயிலாப்பூர் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த 3 தொகுதிகளுமே இந்த தென் சென்னையில வந்து அவங்க 2024ல ஒரு நல்ல ஓட்டு வாங்கியிருந்தாங்க தமிழிசை சவுந்தரராஜன். ஒவ்வொரு அசம்பிளி செக்மெண்டா எடுத்து பார்க்கும்போது அங்க பிஜேபியோட கான்ட்ரிபியூஷன் தான் அதிகமா இருந்தது. அதிமுக பின்னடைவை சந்திச்சிருந்தது. அதனால அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இவர் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இங்க சென்னையில திமுகவுக்கு களம் ஃபேவரா இருக்கு அப்படிங்கிறதுனால கூட்டணி கட்சிக்கு கொடுக்க தான் விருப்பப்பட்டாருன்னு சொல்றாங்க. பட் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் 27 இடங்கள் தான் அப்படின்னு சொன்னதுனால நம்ம டிஎம்கேவோட ஃபைட் பண்ணலாம், பட் ஜெயிப்போமா இல்லையான்னு தெரியாது. கேம்பெயின் கூட பெரிய அளவுல அதிமுக பண்ணல. அவங்க சென்னையை கான்சென்ட்ரேட்டே பண்ணாம இருந்ததுக்கு முக்கியமான காரணம் பாஜகவுக்கு சென்னையை தள்ளிவிட போறாங்க அப்படின்ற மாதிரி பேச்சு அப்படின்றது இருந்தது. ஆனா பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு தொகுதி தான் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா. அதனால அவர் என்ன நினைச்சிருப்பாருன்னா பிஜேபிக்கு கொடுக்கலான்னு விருப்பப்பட்டாலும் பிஜேபியோட சாய்ஸ்ங்கிறது 27ங்கிறது ஒரு கம்மியான நம்பர். அதுல நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம் அப்படிங்கிற தொகுதியை மட்டும் நம்ம எடுப்போம். சென்னையில வந்து போட்டியிடலாம், பட் டிஎம்கேக்கு தான் ஃபேவரா இருக்கு, டிவிகே வேற டஃப்பான ஒரு ஃபைட்டை கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. அதனால பிஜேபியே வந்து வேணாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. தமிழிசை கூட பாத்தீங்கன்னா 3 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் வாங்கியிருந்தாங்க லோக்சபா எலெக்ஷன்ல. தமிழச்சி தங்கபாண்டியன் ஜெயிச்சிருந்தாலும் கூட திமுக சார்பில் ஒரு க்ளோசஸ்ட் ஃபைட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு டஃப் ஃபைட்டுன்னு சொல்லலாம். க்ளோசஸ்ட் ஃபைட்டுன்றதை விட டஃப் ஃபைட் அப்படின்றது பாஜக கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் அவங்க வந்து நமக்கு வந்து சென்னையில ஒரு தொகுதி போதும் அப்படின்ற மனநிலையில இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஒரு தொகுதியை வாங்கியிருக்கிறாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தீங்கன்னா கோயில் நகரங்களை டார்கெட் பண்ணி இந்த முறை வந்து பாஜக கேண்டிடேட் போடணும் அப்படின்ற ஒரு முயற்சியில ஈடுபட்டதே ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து மயிலாப்பூர்ல தொடங்கி திருச்செந்தூர், திருவண்ணாமலை, நாகர்கோவில், அப்புறம் தஞ்சாவூர், அப்புறம் உங்களுக்கு ராமநாதபுரம், பத்மநாபபுரம் அப்படின்னு நிறைய கோயில்கள் இருக்கக்கூடிய தொகுதிகளா ஃபிகர் அவுட் பண்ணி அந்த தொகுதிகளை கான்சென்ட்ரேட் பண்றது ஒரு புதுவிதமான அப்ரோச்சா தெரியுது. ஆனா அதுல திருப்பரங்குன்றம் இல்லைன்றதுதான் ஒரு பிரில்லியண்டான மாஸ்டர் ஸ்ட்ரோக் எடப்பாடி கிட்ட இருந்து. அவங்களுடைய தொகுதி ராஜன் செல்லப்பா எம்எல்ஏவா இருக்காரு. திருப்பரங்குன்றம் தொகுதியை வாங்கியே தீருவாங்க, மதுரையை வந்து பிஜேபி போக்கஸ் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லும் போது அந்த தொகுதியை விட்டு கொடுக்காம அதை தன்வசப்படுத்தி இருக்கிறார். ஏன்னா அது ஒரு அயோத்தி மாதிரியான ஒரு கான்செப்டா பண்ணணும்னு பிஜேபிக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லும் போது அந்த தொகுதியை கொடுக்காம இருக்கிறதும் ஒரு வித்தியாசமான அணுகுமுறையா தான் நான் பாக்குறேன். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப கோயம்புத்தூரை பொறுத்தவரையில ஒரு 10 தொகுதிகள் இருக்கு. போன முறை வந்து கோயம்புத்தூர் தெற்குல வானதி சீனிவாசன் வெற்றி பெற்றாங்க. இந்த முறை வந்து கோயம்புத்தூர் வடக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் கேண்டிடேட்டா இருப்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க வந்து அந்த தொகுதியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை தாண்டி வந்து பிஜேபியோட சாய்ஸஸ்ல சிங்காநல்லூர் அப்படிலாம் இருந்ததா சொல்றாங்க. அண்ணாமலை போட்டிடுவார் அப்படிலாம் வந்து பேசப்பட்டது. கொங்கு பெல்ட்ல வந்து நிறைய தொகுதிகள் வந்து பாஜக கேட்கிறாங்க, அதிமுக வந்து கொடுக்க முடியாத ஒரு சூழல்ல இருக்கு அப்படின்றதெல்லாம் ஒரு பேசு பொருளாக இருந்தது. ஆனா அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். உதகமண்டலத்துல ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்புறம் அவினாசி, திருப்பூர், கோயம்புத்தூர். இதை தாண்டி உங்களுக்கு பெரிய அளவுல வந்து கொங்கு பெல்ட்ல அதிகமான தொகுதிகள் கொடுக்காததே அதிமுகவுடைய பெரிய வெற்றி அப்படின்னு நான் பாக்குறேன். நிச்சயமா அதுல அவங்க இப்ப இந்த பட்டியலை பார்க்கும்போதே ஏடிஎம்கே ரொம்ப கிளியரா இருக்காங்க. நம்ம ஜெயிக்கிற தொகுதியெல்லாம் யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சியஸா இருக்காங்க. கோவையை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி அண்ணாமலை போட்டிடுவாரு, இல்ல வேற யாரையாவது நிறுத்தவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது அந்த ஒரு தொகுதியோட முடிச்சிருக்காங்க.
ஒட்டுமொத்தமா அந்த கொங்கு மண்டலம்னு பார்த்தாலே அவங்க கொடுத்திருக்கிற தொகுதின்னு பார்க்கும்போது மொடக்குறிச்சி அங்க சரஸ்வதி எம்எல்ஏவா இருக்காங்க, அந்த பிஜேபி தொகுதி எம்எல்ஏ திருப்பி தான். கொடுத்துட்டாங்க. Okay. ஊட்டியும் வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு ஒர்க் பண்ணி வச்சிருக்க தொகுதி. அவினாசியை கொடுத்திருக்கிறதுல எனக்கு ஒரு அவினாசி வந்து சிட்டிங் நம்ம அவினாசி வந்து இவரோட தனபாலோட தொகுதின்னு நினைக்கிறேன். அவரோட தொகுதியை கொடுத்திருக்காங்க. அவரோட பையன் தாவேக்காவுக்கு போனதுல எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வருத்தம் இருக்கா இல்ல வேற ஏதாவது காரணமான்னு தெரியல. அவருடைய தொகுதி வந்து பிஜேபிக்கு விட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. திருப்பூர் தெற்கு தொகுதி கொடுத்திருக்காங்க. கோவை வடக்கு ஓகே, கந்தர்வக்கோட்டை. இப்ப அடுத்ததா சவுத்துன்னு வரும்போதும் அதுலயும் வந்து அவர் சில விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. எந்தெந்த இடங்கள் அவங்களுக்கு சாதகமா இருக்குமோ அந்த விஷயங்களை விட்டு கொடுக்காம ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து தொகுதிகளை கொடுத்திருக்காருன்னு பாக்குறேன். சாத்தூர் தொகுதியில தான் நயினார் நாகேந்திரன் போட்டியிடுவார்னு சொல்றாங்க. இந்த தொகுதியை பார்க்கும்போது அது கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி தெரியுது. திருச்செந்தூர் தொகுதின்னு பார்க்கும்போது சிட்டிங் மினிஸ்டர் அனிதா ராதாகிருஷ்ணனோட தொகுதி, அந்த தொகுதியை வந்து பிஜேபிக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல கொடுத்திருக்கக்கூடிய தொகுதிகள்ல பார்க்கும்போதே ஒரு 2 விஷயம் கிளியரா இருக்கு. ஒண்ணு வந்து அதிமுகவை பாதிக்க கூடாது, அதுக்கு அடுத்ததான் டிஎம்கேவோட ஹெவி வெயிட்ஸை வந்து இவங்க அவாய்ட் பண்றாங்க. திருச்செந்தூர் தொகுதியில அனிதா ராதாகிருஷ்ணன் மினிஸ்டர், ஆவடியில சாமு நாசர் மினிஸ்டர், அவங்க 2 பேரையும் இவங்க நேரடியா எதிர்கொள்றதை தவிர்க்கிறாங்க. அதே மாதிரி இப்ப நாகர்கோவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எம்ஆர் காந்தி பிஜேபி சிட்டிங் எம்எல்ஏ அந்த தொகுதியை திருப்பி கொடுத்திருக்காங்க. ராதாபுரம் தொகுதி சபாநாயகர் அப்பாவோட தொகுதி, அதையும் வந்து அவங்க பிஜேபிக்கு கொடுத்திருக்காங்க. திருவண்ணாமலைன்னு சொல்றது நீங்க சொன்ன மாதிரி டெஃபினட்டா அது ஸ்பிரிச்சுவலான ஒரு ஏரியாவா இருக்க போகுது. அந்த இடத்துல ஏவாவேலோட கோட்டை அது, அதை வந்து இவங்க நேரடியா மோதாம பிஜேபிக்கு விட்டு கொடுக்கறதும் ரிஸ்க் வேணாம் அப்படின்னு யோசிக்கிறாங்களான்ற ஒரு பார்வையும் வருது. அதே போல தஞ்சாவூர், திருவாரூர் போன்ற தொகுதிகளும் திமுகவுடைய கோரான ஏரியாஸ். ஒருவேளை திருவாரூர்ல உதயநிதி ஸ்டாலின் நிக்க கூட வாய்ப்பு இருக்கு, அதை பிஜேபி பக்கம் கொடுத்திருக்காங்க. அறந்தாங்கி தொகுதி, புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தொகுதியை அங்க கொடுத்திருக்காங்க. மானாமதுரை, ராமநாதபுரம், இதுல வந்து இந்த ஓபிஎஸ் ஃபேக்டர் சசிகலாவுக்கு எங்கெங்கெல்லாம் செல்வாக்கு இருக்குமோ அந்த தொகுதியெல்லாம் ஸ்மார்ட்டா பிஜேபி கையில கொடுத்திருக்கிற மாதிரியும் தோணுது. அகைன் வந்து அந்த பத்மநாபபுரம், குளச்சல் மாதிரியான கன்னியாகுமரியில பிஜேபியோட பேஸ் எங்க இருக்கோ அந்த தொகுதியை அவங்களுக்கே கொடுத்து ஒரு மாதிரி ஓரளவுக்கு பிஜேபிக்கு ஜெயிக்கக்கூடிய தொகுதிகளும் அதே நேரத்துல பிஜேபிக்கு டஃப்பான சில தொகுதிகளையும் எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருக்கிற மாதிரி தெரியுது. ஆக்சுவலா பாஜக வந்து அடுத்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு வளரக்கூடிய வகையில தான் இந்த தொகுதி பங்கீடே இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து ஓரளவு செல்வாக்கு இருக்கும் அந்த பகுதிகளை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி தான் கொடுத்திருப்பது போல தெரியுது. இப்போ இந்த ஜி.கே. வாசனுக்கு கொடுத்த மாதிரி 5 தொகுதிகளும் டஃப்பான தொகுதிகளா கொடுக்காம அங்கே வந்து ஓரளவு கோர் ஓட்டர் பேஸ் வந்து அந்த கட்சிக்கு இருக்கும் இல்லையா, ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி முக்கியமா பாத்தீங்கன்னா கொங்கு பெல்ட்ல வந்து அதிமுகவுடைய கோட்டையா இருக்கு. 46 சட்டமன்ற உறுப்பினர்கள் லாஸ்ட் டைம் 2021 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில வந்தாங்க. ஸோ அந்த இடத்துல எந்த சேதாரமும் இல்லாம பாஜகவுக்கு வந்து தொகுதிகள் ஒதுக்கீடு செய்திருப்பது அப்படின்றது எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைத்த ஒரு வெற்றி தான் அப்படின்னு. 5 தொகுதியில சுருக்கி இருக்காரு பாருங்களேன். கொங்கு மண்டலம் தான் எங்களுடைய கோட்டைன்னு இப்ப அவங்க பேசிட்டு இருக்காங்க. வெறும் 5 தொகுதியில சுருக்கி இருக்காரு. அது ஒரு நிச்சயமா ஒரு சாதுரியமான ரீசெண்டா வந்த செய்தி கூட பாத்தீங்கன்னா அண்ணாமலை வந்து போட்டியிட போறது இல்ல, அவர் வந்து கேம்பெயினரா இருப்பாரு அப்படின்றது ஒரு தகவல் வருது. ஸோ அதனால இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அண்ணாமலை வந்து போட்டியிட மாட்டாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கரூர்ல இருந்தும் தொகுதி இல்லை. ஸோ அவருடைய அண்ணாமலையோட சொந்த தொகுதி கொடுத்திருந்தா கூட அவர் போட்டியிடுறாருங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அண்ணாமலை இல்லைங்கிறத தெரிஞ்சுதான் பிஜேபி தலைமை அவருக்கான தொகுதியை வாங்காம விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் அரவக்குறிச்சியில அவர் போட்டியிட்டாரு, தோல்வி அடைந்தாரு. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு சாம்பிள் இதுல பார்க்க முடியல. ஸோ பாஜகவை பொறுத்தவரையில அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எந்தெந்த தொகுதிகளில் இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் டஃப் நெகோசியேட்டரா இருந்திருக்காரு மட்டும் நமக்கு தெரியுது. அடுத்து பாமகவுக்கு கொடுக்கப்பட்ட 18 சட்டமன்ற தொகுதிகள் போன முறை 23ல போட்டிட்டாங்க. இந்த முறை 18 தொகுதிகள் குறைக்கப்பட்டிருக்கு. தொகுதிகள் குறைக்கப்பட்டிருப்பதனால பாமக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளை பெரும்பாலும் கேட்டு பெறுவார்கள் அப்படின்னு பரவலா பேசப்பட்டது. பட் அந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது அவர்கள் வெற்றி பெறுவதற்கு சாத்தியமுள்ள தொகுதிகள் இருக்கு. அதே நேரத்துல ஃபர்ஸ்ட் பெரம்பூர் தான் நம்ம கண்ணில் பட்டது. விஜய் நிக்கிற தொகுதி பிரதான எதிர்கட்சியான அதிமுக நிக்காம என்னங்க பெரம்பூரை வந்து பாமகவுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தா இது 2 விதமா பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஒண்ணு வந்து எங்களுடைய போட்டிங்கிறது திமுக தான். இப்ப அங்க அதிமுக வேட்பாளரை நிறுத்துற பட்சத்துல விஜய்க்கு வந்து நாங்க என்னமோ விஜயோட மோதிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் பாமகவை வச்சு நாங்க விஜயை ஹேண்டில் பண்ணுவோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜையும் சொல்லலாம். இதுல வந்து ஒரு நெரேட்டிவ் வந்து செட் பண்ணிடக்கூடாதுல்ல. இப்போ ஓவராலா வந்து பெரம்பூர்ல அதிமுகவோட வேட்பாளர் நிக்கிறாரு அப்படின்னா அதிமுக ஒட்டுமொத்தமாக பலவீனமாக இருக்கு அப்படின்ற ஒரு தோற்றம் அப்படின்றது ஏற்படுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. தொடர்ச்சியாக அந்த பெரம்பூர் வந்து நியூஸ்ல இருக்கும் இல்லையா, ஸோ அது கூட ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருந்திருக்கலாம். நம்ம எதுக்கு அதை போய் எடுத்துட்டு அப்படின்னு. 2வது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்வே வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் பண்றாங்க. குறிப்பா அதிமுக நிச்சயமா பெரம்பூர் தொகுதியில சர்வே பண்ணியிருப்பாங்க. அந்த தொகுதியில
மக்களுடைய அந்த ஓட்டிங் பேட்டர்ன் இந்த முறை எப்படி இருக்க போகுது அப்படின்னு பல தரப்பு மக்கள்கிட்டையும் கேட்டிருப்பாங்க. கேட்டிருக்கும் போது அவங்களுக்கு மேபி டிவிகே ஃபேக்டர் அப்படின்றது அதிகமா இருந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம கம்பீட் பண்ணாம நம்ம கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்றது கூட ஒரு முடிவா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு காரணமும் சொல்றாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பெரம்பூர்ல வெற்றிவேல் எப்போ வந்து அமமுகவுக்கு போனாரோ அப்பவே வந்து அங்க பெரம்பூர்ல அதிமுகவுக்கான பலம் அப்படின்றது வெகுவா குறைஞ்சிருச்சு. அவங்க வந்து அங்க பெரிய அளவுக்கு டஃப்பான ஃபைட் கொடுக்கறதுக்கு கஷ்டப்படுவாங்க. அதனால நீங்க சொன்னதுல இன்னொரு ஆங்கிள் அதை பார்க்கணும்னா, ஒருவேளை அங்க விஜய் ஜெயிக்கிறார் அப்படின்னா திமுக 2வது இடம் வரும். அதிமுக டெபாசிட்டை கூட இழக்க வாய்ப்பு இருக்கு. அதனால விஜய் தான் அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ண போறாருங்கிற ஒரு மெசேஜா அது கன்வே ஆயிடும். அதனால பாமகவுக்குன்னு சொன்னா அது அந்த பிரச்சனை, அது பாமகவும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. போன முறையும் பாமகவுக்கு பாத்தீங்கன்னா சென்னையில சேப்பாக்கம் கொடுத்திருந்தாங்க. இதே மாதிரி தான் நானும் அதுதான் சொல்ல வந்தேன். 2021 சட்டமன்ற தேர்தலையும் சேப்பாக்கம் கொடுத்திருந்தாங்க. உதயநிதி போட்டிட்டு இருந்தாரு. ஃபர்ஸ்ட் குஷ்பு தான் இங்க வந்து கேண்டிடேட்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிஜேபிக்கு தருவாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் பாமக கேண்டிடேட் போட்டு விட்டாங்க. அது ஈஸி கேக்காக்கா வந்து உதயநிதி அவர்களுக்கு மாறிடுச்சு. ஸோ அந்த மாதிரி தான் அந்த பெரம்பூர் தொகுதி இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ விஜய் ஜெயிக்கிறாரா தோக்குறாரா அப்படிங்கிறதுல அதிமுகவுக்கு எந்த கவலையும் இல்லைங்கிறத இந்த அறிவிப்பு மூலமா சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த 18 தொகுதியில ஒரு தொகுதியில சௌமியா அன்புமணி கண்டிப்பா போட்டிடுவாங்க. அது எந்த தொகுதியா இருக்கும்னு பார்க்கும்போது தருமபுரி அல்லது பெண்ணாகரம். தருமபுரி பெண்ணாகரம்னு வரும்போது பெண்ணாகரம் வந்து ஜி கே மணி போட்டியிட்ட தொகுதி, சிட்டிங் எம்எல்ஏவா அவர் தான் இருக்காரு. அந்த இடத்துல ஒருவேளை சௌமியா அன்புமணி போட்டியிட்டா ஜி கே மணி வந்து வேற ஏதாவது எதிர்ப்பு வேலைகளை செய்ய வேண்டிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால தர்மபுரியை கன்சிடர் பண்ணவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா தர்மபுரியில இப்ப அங்க பாமக ஆதரவு எம்எல்ஏ தான் எம்எல்ஏவா இருக்காரு. ஸோ சௌமியா அன்புமணியை பொறுத்த வரைக்கும் தர்மபுரி அல்லது பெண்ணாகரம் தொகுதியில போட்டியிட வாய்ப்பு இருக்கு. பெண்ணாகரம் தான் பாமகவுக்கு ரொம்ப அதிகமான பலம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி இதுல. ஸோ இதுல இன்னொரு அப்சர்வேஷன் கூட எனக்கு தோணுது. இப்ப நீங்க சொன்னது மாதிரி தருமபுரி, விக்கிரவாண்டி, அதே மாதிரி திருப்போரூர், விருத்தாச்சலம், ரிஷிவந்தியம் இந்த தொகுதிகள் எல்லாம் வந்து ஒரு டஃப் காம்படிஷன் அப்படின்றது இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விருத்தாச்சலமும் ரிஷிவந்தியும் தேமுதிக வந்து திமுக கூட்டணியில கேட்டுட்டு இருக்காங்க. நிச்சயமா அவங்களுக்கு அந்த 2 தொகுதிகளும் கிடைப்பதற்கு ஏதாவது ஒண்ணு கிடைப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி விக்கிரவாண்டியை பொறுத்தவரையில உங்களுக்கு வந்து பாமகவுடைய செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான். அங்கேயுமே ஒரு டஃப் காம்படிஷன் அப்படின்றது இருக்கும். திருப்போரூருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டஃப் காம்படிஷன் இருக்கும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் உங்களுக்கு பாமகவும் கம்பீட் பண்ற மாதிரியான சூழல். ஸோ இந்த பட்டியல் பார்க்கும்போது கூட இந்த 18 தொகுதிகளுமே ஓரளவு பாமகவுக்கு செல்வாக்கான தொகுதிகள். அங்கே வந்து பாமகவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்து நோ சொல்லிட முடியாது. என்னதான் காம்படிஷன் இருந்தாலும் அங்கே பாமகவும் ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல், அந்த தன்மையோட தான் இந்த தொகுதி பங்கீடு அப்படின்றது பண்ணப்பட்டிருக்கதா தெரியுது. சேலம் மேற்கு வந்து ராமதாஸ் தரப்பு எம்எல்ஏவா இருக்கிற அருளோட தொகுதி, அதையும் வாங்கியிருக்காங்க. அங்க வந்து கார்த்தின்னு ஒருத்தரை நிறுத்த வைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அன்புமணி தரப்புல இருக்கிற கார்த்தின்னு ஒருத்தரை போட்டியிட வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. அதே போல சோளிங்கர் தொகுதியும் அமமுகவும் பாமகவும் போட்டியிட்ட 2 பேருமே காம்பீட் பண்ணாங்க இந்த இடத்த யார் வாங்குறதுன்னு சொல்லி. ஏன்னா அமமுகலயும் அங்க பார்த்திபன் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கா இல்ல பாமகவுக்கான்னு பார்க்கும்போது பாமக அதை வாங்கிட்டாங்க. மயிலாடுதுறையிலையும் நல்ல வாக்கு வங்கி இருக்கு. அதுக்கு அடுத்ததா ஜெயங்கொண்டம் தொகுதியில வழக்கறிஞர் பாலு போட்டியிட வாய்ப்பு இருக்கு. அந்த தொகுதி தான் வன்னியர் சங்க தலைவர் குரு போட்டியிட்டு எம்எல்ஏவாக இருந்த தொகுதிங்கிறதுனால அது அவங்க ஒரு முக்கியமான தொகுதியா பார்ப்பாங்க. அடுத்ததா திருவண்ணாமலை, போலூர், செஞ்சி இந்த 2 மாவட்டங்கள் இந்த 2 தொகுதிகள்னு பார்க்கும்போது செஞ்சியில கணேஷ்குமார் போட்டியிட வாய்ப்பு இருக்கு. பாமகவோட இளைஞரணி தலைவரா இருக்காரு. விருதாச்சலம் தொகுதி அங்க வந்து வன்னியர் சங்கத்துல இருந்து வைத்தி அல்லது வேற யாராவது ஒருத்தர் வேட்பாளரா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. காட்டுமன்னார் கோயில் விசிகா சிட்டிங் எம்எல்ஏ சிந்தனை செல்வனோட தொகுதி, அந்த தொகுதியும் வாங்கியிருக்காங்க. கீழ்வேலூர், திருப்போரூர் கூட எஸ் பாலாஜி. ஆமா, அதுவும் எஸ் பாலாஜி. இப்ப இந்த 2 தொகுதியில் பாத்தீங்கன்னா இதுல ஏதாவது ஒரு தொகுதியில பாமகவோட பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் போட்டியிட வாய்ப்பு இருக்கு. சேலம் வடக்கு அந்த இடத்துல வந்து மேட்டூர்ல எம்எல்ஏவா இருக்கிற அவர் வந்து இப்ப போட்டியிட வாய்ப்பு இருக்கு. மேட்டூர் எம்எல்ஏ இப்ப சிட்டிங் எம்எல்ஏ பாமக இருக்காங்க. அந்த தொகுதியை அவங்க விட்டு கொடுத்துட்டு தான் சேலம் வடக்கு வாங்கியிருக்காங்க. அம்பத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்க பாமகவை சேர்ந்த KN சேகர் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் இல்லாத விஷயமா நான் பாக்குறது என்ன அப்படின்னா, கடலூர் மாவட்டம் பாமகவோட ஒரு முக்கியமான பகுதி. அங்க பார்க்கும்போது நெய்வேலி அண்ட் பண்ருட்டி இந்த 2மே அவங்களோட முக்கியமான தொகுதி. கடந்த முறை நெய்வேலியில ரொம்ப குறைவான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பை பாமக இழந்தாங்க. அந்த தொகுதி மிஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி பண்ருட்டி தொகுதியும் அவங்களுக்கு சாதகமான ஒரு தொகுதியா தான் கடந்த காலங்கள்ல இருந்திருக்கு. அதையும் வந்து அவங்க இந்த முறை கேட்டு பெறல. ஏன்னா பண்ருட்டி வேல்முருகன் அவர் வந்து இந்த தேர்தலில் நிக்கல. ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா கூட அவங்களுக்கு இருந்திருக்கும். மேபி வேற ஏதாவது ஒரு கேண்டிடேட் போட்டா அந்த மக்கள் பெரிய அளவுல ஆர்வமா வாக்களிப்பாங்களா அப்படின்றது தெரியல. பட் அன்புமணி வந்து ஒரு தீவிரமான பிரச்சாரம் அந்த இடத்துல பண்றாரு அப்படின்னா நிச்சயமா அது வந்து பாமகவுக்கு ஆதரவாக அந்த தொகுதி மாறுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வந்து பாமகவுக்கு செல்வாக்கு இருக்கோ அந்த தொகுதிகள் தான் கேட்டு வாங்கியிருக்காங்க. இப்போ பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா அதிமுக கூட்டணியில
பாமக இருக்கும்போது திண்டுக்கல் பக்கத்துல ஏதாவது ஒரு தொகுதி கொடுப்பாங்க. அங்கெல்லாம் வந்து பாமகவுக்கு செல்வாக்கே இருக்காது. ஸோ அந்த மாதிரியான தொகுதிகள் கொடுக்காம ரேண்டமா கொடுக்கறது இருக்குல்ல. இப்ப ஜி.கே. வாசன் எகெயின் நம்ம ஜி.கே. வாசனை தான் சொல்லணும். ஜி.கே. வாசனுக்கு கொடுத்த மாதிரி தொகுதிகள் கொடுக்காம எங்கெங்கெல்லாம் செல்வாக்கு இருக்கோ அந்த தொகுதிகளை கேட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்றது ஓரளவு பாமகவுக்கு கிடைத்த வெற்றியும் கூட நான் நினைக்கிறேன். இதுலயும் ஒரு முன்னாள் அமைச்சருடைய தொகுதி இருக்கு, செஞ்சி மஸ்தானுடைய தொகுதி இருக்கு. அதனால அந்த இடத்துல பாமகவை நிறுத்தும் போதும் அந்த தொகுதி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கும். இப்போ அமமுகவோட 11 தொகுதிகள்னு பார்க்கும்போது அதுல அவர் மெயினா யோசிச்சிருக்கிறது என்னன்னு தோணுதுன்னா, அவரை நம்பி வந்த எம்எல்ஏஸ், அவரை அதிமுகல இருந்து வெளியே வந்தப்ப 18 பேர் வந்தாங்க. அதுல செந்தில் பாலாஜி, தங்கத்தமிழ்ச்செல்வன் போன்றவர்கள் அவரை விட்டு போயிட்டாங்க. சில பேர் மாற்றுக் கட்சிகளுக்கு போயிட்டாங்க. அதை தவிர்த்து இன்னமும் அவர் பின்னாடி இருக்கக்கூடியவர்களுக்கான இடங்களை கொடுக்கணும்னு சொல்லி அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இடங்களை வாங்கியிருக்கிறாரு. ஆனா இதுல நான் இன்னொரு பேட்டர்ன் பாக்குறேன். அமமுகவை வந்து எடப்பாடி எப்படி டீல் பண்ணியிருக்காருன்னா, தமிழ் மாநில காங்கிரஸ் மட்டும் இல்ல, நீங்க பிஜேபி எல்லா கூட்டணி கட்சிகளையுமே வந்து எந்த தொகுதியெல்லாம் ரிஸ்கா இருக்குமோ அங்க தள்ளி விட்டுருக்காரு. அது இங்கேயும் நடந்திருக்கு. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா சைதாப்பேட்டை அமைச்சர் மா சுப்பிரமணியனோட தொகுதி, அங்க அவர் அந்த தொகுதியை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி திருச்சி மேற்கு கே.என். நேருவோட தொகுதி, அதை இங்க கொடுத்திருக்காங்க. அதே போல காரைக்குடி வந்து இன்னைக்கு சீமான் நிக்க போறாரு. காரைக்குடி டிவி.கே. பிரபுவும் வந்து அங்க ரொம்ப அதிகமா பண்றாரு. மன்னார்குடி டிஆர்பி ராஜாவோட தொகுதி, அது அங்க போயிருக்கு. பெரியகுளமும் வந்து இன்னைக்கு ஓபிஎஸ் அங்க போயிருக்காரு. திமுக அங்க பலமா மாறிட்டு இருக்கு. அந்த தொகுதியை அங்க கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கும்போது இதுல கொடுத்திருக்கிற பெரும்பாலான தொகுதிகள் அவ்வளவு ஈஸியா வந்து அமமுகவுல ஜெயிக்க முடியாத தொகுதிகள் தான். அது அந்த அடிப்படையில கொடுத்திருக்காங்க. பட் இது எப்படி இருக்கும்ன்றத நம்ம தேர்தல் காலத்துக்கு போனதான் தெரியும். ஓரளவு வந்து அமமுகவுக்கு இந்த தொகுதிகள்ல செல்வாக்கு இருக்கு. பட் ஆனா வெற்றி அடையக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு இருக்கா அப்படின்றது பெரிய கேள்விதான். நீங்க சொன்ன மாதிரி சைதாப்பேட்டையெல்லாம் வந்து ஆன் கிரவுண்ட் ஒர்க், அது திருச்சி மேற்கு பாருங்க, கே.என். நேரு தொகுதி, அதெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. ஸோ வாய்ப்பே கிடையாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் ஆனா வந்து ஓவராலா ப்ரொஜெக்ஷனா பார்க்கும்போது அவங்க வந்து இப்ப பிரசன்ட் கவர்மெண்ட்ல இருக்கிறதுனால, ஆட்சியில இருக்கிறதுனால, ஸோ அவங்களால வந்து ஓட்டர்ஸை ஈஸியா கேப்சர் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ தேனியிலேயே கூட அந்த ஒரு தொகுதி மட்டும் தான் கொடுத்திருக்காரு. தேனியில வந்து பெரிய பேஸ் இருக்கு. இருக்கிற இந்த மற்ற தொகுதியை விட தேனியில வேற ஏதாவது வாங்கியிருந்தா கூட ஒரு அட்வான்டேஜா இருக்கும். பட் ஒரே தொகுதி தான் கொடுத்திருக்காங்க. தனி தொகுதியை வாங்கியிருக்கிறாங்க. ஸோ பெரியகுளம்ன்றது தனி தொகுதி. பெரியகுளத்துல அவருக்கு நல்ல மதிப்பு இருக்கு. உங்களுக்கு வந்து டிடிவி தினகரனுக்கு மதிப்பு இருக்கு. அவர் கேண்டிடேட்டா நிக்கிறாரு அப்படின்னா அது தனி கதை. பட் அவர் சார்பில் இன்னொருத்தவங்க நிக்கிறாங்க அப்படின்னா அந்த போலரைசேஷன் அப்படின்றது, ஓட் டிரான்ஸ்பர் அப்படின்றது ஈஸியா நடக்குமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அவருடைய சொந்த ஊர் மன்னார்குடி. என்னதான் சொந்த ஊரா இருந்தாலும் பாத்தீங்கன்னா டிஆர்பி ராஜாவுடைய செல்வாக்கு அப்படின்றது அதிகமா இருக்கு. ஸோ இது டஃப்பான தொகுதிகள் தான். ஜி.கே. வாசனுக்கு சொன்னோம். ஜி.கே. வாசனுக்கு ரொம்ப டஃப். இவரை பொறுத்தவரையில ஓரளவு கொஞ்சம் ஸ்டார் கேண்டிடேட்ஸா நிப்பாட்டினாரு அப்படின்னா மேபி வாய்ப்பு இருக்கு. பட் 11 தொகுதிகளுமே வந்து செல்வாக்கான தொகுதிகள். ஆனா வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு இருக்கா அப்படின்றதுல ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பூந்தமல்லி எடுத்துக்கிட்டனாலும் அதிமுகல பாத்தீங்கன்னா கடந்த 2 தேர்தல்களா இந்த தொகுதி வந்து கூட்டணி கட்சிகளுக்கு போயிருக்கு. இப்போ இந்த தொகுதியில இவங்களுக்கு போகுது. போன எலெக்ஷன், இந்த தேர்தலில் அமமுகவுக்கு போகுது. போன எலெக்ஷன்ல வந்து பாமகவுக்கு கொடுத்திருந்தாங்க. அவராலையும் வெற்றி பெற முடியல. அங்க அதிமுகலயே சீட்டு வாங்கணுன்றவங்க தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு சீட்டு கொடுத்தா அதிமுகவுடைய நிர்வாகிகள் இவங்களுக்கு வேலை செய்வாங்களான்ற கேள்வியும் மறுபடியும் வர வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா இந்த தொகுதியும் சரி, பூந்தமல்லியும் சரி, சைதாப்பேட்டையும் சரி, அவரோட இருந்த எம்எல்ஏக்கள் தான் கேண்டிடேட்ஸா வர போறாங்க. இங்க செந்தமிழன் வராரு, முன்னாள் அமைச்சர். பூந்தமல்லியை பொறுத்த வரைக்கும் ஏழுமலை அப்படிங்கிறவர் வராரு. ஸோ டஃப்பான ஒரு களமா தான் இருக்கும். ஏன்னா பிஜேபிக்கு அங்க பேஸ் பெரிய அளவுக்கு ஒன்றும் கிடையாது. அங்க பூந்தமல்லியில அமமுகவுக்கு வாக்குகள் வரணும்னா ஒன்னு அதிமுகல இருந்து வரணும், இல்ல பாமகல இருந்து வரணும். அதை தாண்டி வேற எந்த கட்சி. அதே நேரத்துல புரட்சி பாரதத்துடைய வாக்குகள் இருக்கு. புரட்சி பாரதம் கட்சியினுடைய முக்கியமான ஒரு இதா இருக்கிறதுனால அவங்களுடைய வாக்குகள் அப்படிங்கிறது கிடைக்கும். சரி, 2 தொகுதிகள் இப்ப இந்த புரட்சி பாரதம் வந்து இங்க பூந்தமல்லியில ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒட்டப்பிடாரத்துல வந்து தமிழ்நாடு மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து ஹெல்ப் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து கிருஷ்ணசாமி இன்னும் வரல. ஸோ அவர் வந்தாருன்னா மேபி இந்த தொகுதி அப்படின்றது ஹெல்ப் பண்ணும். அவர் வந்து அந்த தொகுதியை தான் கேட்பாரு அப்படின்றது ஒரு பெரிய செக். ஸோ ஆல்மோஸ்ட் அவங்க வரமாட்டாங்க. பட் ஜான் பாண்டியனுடைய கட்சி வந்து ஓரளவு இங்க செல்வாக்குள்ள ஒரு கட்சி தான். ஸோ அங்கே ஹெல்ப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரியகுளத்துல பாத்தீங்கன்னா இப்ப சிட்டிங் எம்எல்ஏ வந்து டிஎம்கே எம்எல்ஏ. ஸோ இப்போ டிஎம்கே வந்து தேனியில வலுப்பெற்றுச்சு அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஓபிஎஸும் அந்த பக்கம் போயிட்டாரு, தங்கு தமிழ்ச்செல்வன் அந்த பக்கம் இருக்காரு. டிடிவி வந்து அவர் வந்து அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் கிடையாது. அவர் வந்து மன்னார்குடி. அவர் அங்க எம்பி ஆனதுனால அவருக்கு ஒரு மரியாதை, அந்த சமூக மக்கள் அங்க இருக்காங்க. அதை தாண்டி பெரிய அளவுல ஒரு கனெக்ஷன் அப்படின்றது இருக்க போறதுலன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து பெரியகுளம்ன்றது டஃப் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது தனி தொகுதியா இருக்கிறதுனால டிடிவி தினகர் நின்னா கூட வந்து ஒரு உணர்வு பூர்வமா நம்ம சமூகத்தை சேர்ந்தவர்னு வாக்களிப்பாங்க. பட் அது தனி தொகுதியா இருக்கிறதுனால அந்த டிரான்ஸ்ஃபர் அப்படின்றது நடக்குமா அப்படின்றது ஒரு கேள்விதான்.
அடுத்ததா தமிழ் மாநில காங்கிரஸ் நேத்தே ஜி.கே. வாசனே சொல்லிட்டாரு எந்தெந்த தொகுதிகள்னு. அவருக்கு கொடுத்திருக்கிற தொகுதியில சோசியல் மீடியாலே எல்லாரும் பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க. 5 சீட்டு கொடுக்குறேன்ற பேர்ல இப்படியா கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் தொண்டர்களே நிச்சயமா அப்செட் ஆகியிருக்க தான் வாய்ப்பு இருக்கு. இதுக்கு வந்து நீங்க சீட்டே வேணாம்னு சொல்லி நம்மளும் ஆண்டவர் கமலஹாசன் மாதிரி முடிவு பண்ணி இருந்திருக்கலாம் போல. இப்ப இந்த தொகுதிகள் எல்லாம் அவருக்கு வந்து செல்வாக்கு இருக்கா, இல்ல அவரால கேண்டிடேட் போட முடியுமா அப்படின்றதே ஒரு பெரிய கேள்வி தானே இல்ல? கேண்டிடேட்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப அவரை நம்பி தமிழ் மாநில காங்கிரஸ்ல பயணிக்கக்கூடிய தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு சீட்டு கொடுத்துருவாரு. பட் ஆனா எல்லாரும் வேலை செய்வாங்களான்ற ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. போன எலெக்ஷன்லயே பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கொடுத்திருந்தாங்க. கனிமொழி நிக்கிற தொகுதி, பெரிய ஓட்டு டிஃபரன்ஸ்ல அவங்க ஜெயிச்சாங்க. ஸ்ரீபெரும்புத்தூர் டி.ஆர். பாலு நிக்கிற தொகுதி, அங்க தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு கொடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த முறையும் அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கு. அதிகபட்சம் என்ன அப்படின்னா ஈரோடு மேற்குல யுவராஜாவை தான் கேண்டிடேட்டா போடுவாங்க. அவர் வேணா ஓரளவுக்கு இந்த 5 பேர்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு கொஞ்சம் இருக்கு. செல்வாக்கு இருப்பதற்கு கும்பகோணத்திலயும் வாய்ப்பு இருக்கு. அதை தவிர்த்து இப்ப கிள்ளியூர் வந்து காங்கிரஸோட சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷோட தொகுதி, அங்க காங்கிரஸுக்கு சாதகமா தான் இருக்கும். அதே மாதிரி ராணிப்பேட்டையில காந்தி, அமைச்சர் காந்தி அவருடைய தொகுதி, அதனால அங்கேயும் வந்து ஒரு டஃப்பான ஃபைட்டு தான் இருக்கும். ஒட்டஞ்சத்திரம் வந்து சக்கரபாணி அவருடைய தொகுதி. அதனால கண்டிப்பா இந்த 5 தொகுதிகளுமே தமிழ் மாநில காங்கிரஸ் தொண்டர்கள் இதை எப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனா அப்படியான ஒரு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்குங்கிறது தான் உண்மை. தாவேக்காவுக்கும் நாம் தமிழருக்கும் ஒரு சின்ன ஒரு க்ளூ கொடுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரியான தொகுதிகளை அவங்க டார்கெட் பண்ணா மேபி அவங்களுடைய வாக்கு சதவீதம் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல ஜெயிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த தொகுதியெல்லாம் ரொம்ப அவருக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கக்கூடிய தொகுதியெல்லாம் தெரியுது. இந்திய ஜனநாயக கட்சிக்கு 2 தொகுதிகள் கொடுத்திருக்காங்க. 2 தொகுதியுமே அவங்க மைக் சின்னத்துல போட்டியிட போறாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் அவங்க தாமரை, திமுக கூட்டணியில ஒரு முறை இருந்தப்போ உதயசூரியன் அதுல எல்லாம் போட்டிட்டு இருந்தவங்க தான். பட் இந்த முறை வந்து மைக் சின்னத்துல போட்டியிட போறாங்க. சென்டிமெண்டா நாம் தமிழர் கட்சி மைக் சின்னத்தை பயன்படுத்தி தான் 8.2% வந்தாங்க. அந்த சென்டிமெண்ட் இவங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகுதா அப்படிங்கறத பார்க்கணும். நாம் தமிழரோட நல்ல நட்புல இருக்கக்கூடியவர் தான் பாரிவேந்தர். பல்லாவரம் தொகுதி கருணாநிதி அப்படிங்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு டிஎம்கேல இருந்து. ஆனால் அந்த பல்லாவரம் தொகுதிங்கிறது இவங்க வெற்றி பெறுவதற்கு சாத்தியம் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஒருவேளை அவர்களுடைய சமூக பின்னணி அந்த மாதிரி வாக்குகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த தொகுதியை கொடுத்திருக்காங்க. 2வதா கொடுத்திருக்கிற தொகுதியில எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு தேர்ந்த அரசியல்வாதி அப்படிங்கிறதுல ஒவ்வொரு கட்சிகளுக்கும் அவர் யாருன்னு காமிச்சிருக்காரு. அவரை பத்தி என்னென்னலாம் பேசுறாங்களோ பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா சிட்டிங் மினிஸ்டர்ஸ் இல்ல எக்ஸ் மினிஸ்டர்ஸோட தொகுதிகள் எல்லாமே கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. இவங்களுக்கு கொடுத்திருக்கிறதே 2 தொகுதி. அதுல ஒரு சிட்டிங் மினிஸ்டர் சிவசங்கருடைய தொகுதி, குன்னம் தொகுதியை கொடுத்திருக்காங்க. அதுல எந்த அளவுக்கு வந்து எவ்வளவு பெரிய ஒரு போராட்டம். ரெண்டுமே டஃப்பான தொகுதிகள் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப இந்திய ஜனநாயக கட்சியை பொறுத்தவரையில, ஐஜேகே பொறுத்தவரையில அவங்களுக்கு வந்து சமூக பின்னணி வாக்குகள் அப்படின்றது தான் யூஸ்வலா அவங்க எய்ம் பண்றது. மற்றபடி பாத்தீங்கன்னா பரவலாக்கப்பட்டிருக்கா அவர்களுடைய பாலிடிக்ஸ் அப்படின்றது பரவலாக்கப்பட்டிருக்கா அப்படின்றதுல நிறைய கேள்விகள் இருக்கு. ஸோ இந்த 2 தொகுதிகளுமே அவங்களுக்கு டஃப்பான தொகுதிகள். 2லையுமே வந்து திமுக வெற்றி பெற்ற தொகுதிகள். திமுகவை பொறுத்தவரையில் நீங்க சொன்ன மாதிரி குன்னம் தொகுதியில சிட்டிங் மினிஸ்டர், என்னதான் ஆன்டி இன்கம்பன்சி எல்லாமே இருந்தாலும் கூட ஒரு மினிஸ்டரா இருக்கிறதுனால கூடுதல் முக்கியத்துவம் அப்படின்றத அந்த தொகுதிக்கு அவர் கொடுத்திருப்பாரு. ஸோ இது வந்து டஃப்பான தொகுதிகள் தான் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு அரசியல் சாதுரியம் உடையவர் அப்படின்னு நம்ம சொன்னோம். பாரிவேந்தரும் சாதாரண ஆள் இல்லை. 2 தொகுதியிலுமே பாரிவேந்தரும் நிக்க போறது இல்லை, ரவி பச்சமுத்து நிக்க போறது இல்லை, வேறு வேட்பாளர்களை தான் களமிறக்க போறாங்க அப்படிங்கிறது தான் இதுல இருக்கிற ஒரு முக்கியமான செய்தி. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா புரட்சி பாரதம் கட்சி வந்து கேவி குப்பம் தொகுதியில போட்டியிட போறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு தொகுதிகள் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. அங்கே வந்து அவருக்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான். ஆல்ரெடி அவர் வந்து சிட்டிங் எம்எல்ஏவா இருக்காரு. அதனால அவருக்கான வெற்றி வாய்ப்பு அப்படின்றது அந்த தொகுதியை பொறுத்தவரையில பிரகாசமா இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. இந்த ஓவரால் இது நீங்க பாத்தீங்க அப்படின்னா 65 தொகுதிகள் வந்து இந்த கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. 169 தொகுதிகள் வந்து பேலன்ஸ் இருக்கு. இந்த 169 தொகுதிகளில் வந்து அதிமுக போட்டியிட போறாங்க அப்படின்றது தான் இதுல கவனிக்க வேண்டியதா இருக்கு. கடந்த முறை பாத்தீங்கன்னா 179 தொகுதிகளில் போட்டிட்டாங்க. கூட்டணி வந்து ரெட்டலை சின்னத்துல போட்டிட்டதையும் கணக்குல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 191 தொகுதிகள் வந்தது அப்படின்றத கவனிக்க முடியுது. ஓவராலா பாத்தீங்கன்னா கூட்டணி 75ல ஜெயிச்சாங்க. 66 இடங்கள்ல வந்து ரெட்டலை சின்னம் வெற்றி பெற்றது. இந்த முறை வந்து இந்த 169 தொகுதிகள்ல எங்கெங்கெல்லாம் நமக்கான வெற்றி வாய்ப்பு ரொம்ப ஈஸி. எலெக்ஷனை பொறுத்தவரையில ஜெயிக்கணும் இல்லையா, எந்த தொகுதியில நிக்கிறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை. பட் அந்த தொகுதியில நம்மளால வெற்றி பெற முடியுமா அப்படின்றதையும் கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் இந்த தொகுதி பங்கீடை வந்து எடப்பாடி பழனிசாமி பண்ணியிருக்காரு அப்படின்னு தோணுது. 169 அப்படின்றது டீசெண்டான நம்பர் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா திமுகவை பொறுத்தவரையில் 175 இடங்கள்ல நிக்க போறதா சொல்றாங்க. அதிமுக 169 இடங்கள்ல நிக்க போறாங்க. ஸோ இதுல வந்து பாஜக என்ன கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து
இந்த சிறிய சிறிய கட்சிகள் இருக்காங்கல்ல, இப்போ தமிழ் மாநில காங்கிரஸா இருக்கட்டும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு மக்கள் முன்னேற்ற கழகம், ஸோ இவங்களையெல்லாம் வந்து தாமரை சின்னத்துல போட்டியிட வச்சிருக்காங்க அப்படின்றது அவர்களுடைய ஒரு வெற்றியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓவராலா பாத்தீங்கன்னா அதிமுக இந்த தேர்தலை பொறுத்தவரையில இந்த கடந்த ஒரு மாதமாக ரொம்ப சுறுசுறுப்பா இருக்காங்க அப்படின்றது மட்டும் நமக்கு தெரியுது. இந்த எலெக்ஷன் வந்து திமுக வெர்சஸ் அதிமுக தலைமையிலான என்டிஏவா தான் இருக்க போகுது அப்படின்றது இந்த நடவடிக்கைகள், இந்த முனைப்பு, இந்த வேகத்தை பார்க்கும்போது நமக்கு புரியக்கூடிய விஷயமா இருக்கு. ஆனா பார்க்கக்கூடிய வியூவர்ஸும் கோச்சுப்பாங்க. தாவேக்காவும் இருக்கு அப்படின்னு. நிச்சயமாக தாவேக்கா வந்து கேண்டிடேட் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது, அதே நேரத்துல வந்து என்னென்ன தொகுதிகள்ல அவங்க வந்து போட்டியிட போறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அதையும் நம்ம வந்து ஒரு ஸ்வாட் அனாலிசிஸா தாவேக்காவுக்கு இருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகளை பத்தியும் நம்ம டீட்டெயில்டா பேசுவோம். இந்த வீடியோ முழுமையா பார்த்திருப்பீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.